திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சாப்பிடும்போது கூச்சலிட்டதால் பெற்ற தாயின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். மனைவியை பிரிந்து 15 வருடங்களாக தாயுடன் வாழ்ந்து வந்த மகனின் ஆத்திரத்தில் அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆத்திரத்தில் அம்மாவையும் விட்டு வைக்காத சம்பவம். பெற்ற தாய் என்றும் பாராமல் கத்தியால் கழுத்தை அறுத்து மகனே கொலை செய்துள்ளார். சாப்பிடும்போது கூச்சலிட்டதால் மதுபோதையில் கொடூர முடிவெடுத்த மகனின் மீது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் கருக்காம்பட்டியைச் சேர்ந்தவர் கணேசன். 42 வயதான இவர் வேடச்சந்தூர் பேருந்து நிலையம் அருகே பூக்கடை வைத்துள்ளார். இவரது மனைவி கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு சண்டை போட்டு பிரிந்து சென்று விட்டார். அதன் பின்னர் கணேசனுக்கு அவரது தாய் பழனியம்மாளே ஆறுதலாக இருந்து வந்துள்ளார். மகன் என்ன தவறு செய்தாலும் தட்டி கொடுத்து தவறை அன்பால் திருத்தி வந்தார். ஆனால் கணேசனின் மது பழக்கத்தை மட்டும் அவரால் தடுக்க முடியவில்லை. இறுதியில் அதுவே பழனியம்மாளுக்கு யமனாக மாறியது. இந்த நிலையில் பழனியம்மாள் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். எழுந்து எதையும் செய்ய முடியாத ஏக்கத்தில் வார்த்தைகளாலேயே மகனுக்கு அறிவுரை கூறி வந்தார். குடிக்க வேண்டாம் என ஒவ்வொரு ராத்திரியும் கண்ணீரோடு கையேந்தி கேட்டுள்ளார். சம்பவத்தன்று தலைக்கேறிய மதுபோதையில் வீட்டிற்கு சென்ற கணேசன் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது பழனியம்மாள் வழக்கம் போல கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்த கணேசன் சாப்பிடுவதை பாதியில் நிறுத்திவிட்டு பெற்ற தாய் என்றும் பாராமல் கத்தியை கையில் எடுத்துள்ளார். பாச தாயின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். பழனியம்மாளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது கணேசன் பழனியம்மாளை கொலை செய்தது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த வேடச்சந்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்த பழனியம்மாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கணேசனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபோதையில் பெற்ற மகனே தனது தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்தது திண்டுக்கல்லில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.